எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுப்பா, எங்கேயோ போயிட்டேன், இப்படி ஒரு லைஃப் இருப்புன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு பின்னணியில் என்ன ஜாதகம் அவருக்கு பேசுது, எந்த வகையில் அது பாதிப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துதுன்ற விளக்கங்களை சொல்லுங்கய்யா. நம்மளை நோக்கி ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும்ங்கய்யா, அவங்க வெற்றியை கொடுக்கறது மட்டும்தான் ஒரு ஜோதிடரோட பணி. வெற்றி ஆக்கி தரணும். ஆமாங்கய்யா. அந்த வகையில் இப்போது நீங்கள் சொன்னீங்களையா, ஒரு திருமணத்துக்கு அப்புறமா வந்து சிறப்பாக வர்றது, சில திருமணங்கள் வந்து ஏன்டா பண்ணோன்னு இருக்கிறது, இது ரெண்டுமே வந்து அந்த ஜாதகத்தில் இருக்குங்கய்யா. ஒரு ஜாதகர் ரொம்ப பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இளம் வயது தான். நான் சொல்கிறேன், திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வெற்றி. அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, எப்போ அவர் ஜெயிப்பார், எதன் பிறகு ஜெயிப்பார், எதை செஞ்ச பிறகு ஜெயிப்பாருன்றது எல்லாமே அதில் இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வர்றதுக்கான திறவுகளே திருமணம் தான் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஜாதகத்தோட பரிகாரமே அதானோ? நிச்சயமா சார். ஒரு ஜாதகம் அந்த மகாலட்சுமி, அந்த மனைவிங்கிற மகாலட்சுமி உள்ளே வந்த பிறகு அவர் கிளிக் ஆகும் சார்.